Hi friends, this is Ranjit. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ரேம்பிங் டெக்னிக் பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த டெக்னிக் மூலமா உங்க வீடியோல வந்து ஸ்லோ டவுனும் பண்ணிக்கலாம், at the same time நீங்க வந்து ஃபாஸ்டும் பண்ணிக்கலாம். மேக்ஸिमम frame per secondல வந்து நீங்க உங்க கேமரா செட்டிங் வச்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 100 fps க்கு மேல வந்து உங்க வீடியோ செட்டிங்கை நீங்க வச்சிருக்கணும். So அப்படி வச்சு நீங்க எடுத்த ஃபுட்டேஜை வந்து எப்படி வந்து பிரீமியர்ல வந்து ஸ்லோ டவுன் பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் தான் நான் வந்து ஸ்லோ மோஷன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் ப்ளே ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டைம் ரீமேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த லைனை தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான். இந்த லைனை வந்து நீங்கள் கீழே இறக்குனீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுட்டேஜ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் மேலே அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் மோஷன் ஆகும். ஸோ இது ரெண்டு தான் டெக்னிக்கு. உங்கள் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ அப் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கும் உங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி ஃபாஸ்ட் ஆகும்போது உங்கள் ஃபுட்டேஜோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம கீழே இறக்கும்போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் பண்ண போகிறேன், அட் த சேம் டைம் ஸ்லோ மோஷனும் பண்ண போகிறேன். ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ வரைக்கும் நான் வந்து ஃபாஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்லோ வைக்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சூஸ் வந்து பென் டூல் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ பென் டூலர் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி கரெக்டாக டைம் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து இந்த லைனை பிடிச்சி நல்லா அப் பண்ணுங்கள், அதாவது அப்னா மேலே கொண்டு போங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அந்த ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் சைடு உங்கள் மவுஸை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் கிடைக்கும். ஸோ ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் வேணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ரைட் சைடில் வைங்க. ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல சென்டரில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டாக இருக்கும். இப்போ பெண்டாக இருக்கனால இந்த இடம் வரைக்கும் ஃபாஸ்ட் வரும். அண்ட் தென் ஒரு குயிக்காக ஒரு ட்ரான்சிஷன் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும் பார்க்க. ஸோ அகைன் வந்து இந்த இடம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துலேருந்து திருப்பி வந்து ஃபாஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பென் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அதுக்கு அடுத்து இருக்க அந்த லைனை வந்து நீங்கள் அப் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்புன்றது வந்து ஃபாஸ்ட் மோஷனு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்லோ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மோஷன் வந்துடும். ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத் ட்ரான்சிஷன் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இதை ஸ்லைட்டரை கொஞ்சம். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஃபாஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி வைக்கலாம். வந்து கிளிக் பண்ணுறோம், ஸ்லோ டவுன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது, அண்ட் தென் ஸ்லோ டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் மோஷன் வருது, அண்ட் தென் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ இதான் வந்து டெக்னிக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓவர் ஸ்பீடு இருக்காது, கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் இருக்கும். ஸோ இன்னும் ஸ்பீடு வேணும்னாலும் நீங்கள் இந்த ஏரியா வந்து நீங்கள் அப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீட் ரேம்பிங் டெக்னிக் பற்றின வீடியோ தான். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபுட்டேஜை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட்டேஜ் வந்து இன்னும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த கேண்டிட் வீடியோ எடுக்கிறீங்க, அண்ட் தென் சினிமேட்டிக் வீடியோ நிறைய ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.